அத்தியாயம் 30. 2 நாட்களும் இறக்கை கட்டி பறந்துவிட்டது. பாரிவேந்தனோடு கவிமலர் சென்னைக்கு செல்லும் நாளும் வந்தது. வீட்டினர் 1000 முறை பத்திரம் என சொல்லி அனுப்பியிருந்தனர் என்றால், ஜானகியோ மலரை வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று 1000 முறை அறிவுறுத்தியே அனுப்பியிருந்தார். என் மேல இருக்க கோவத்துக்கு அவர் என்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறதே பெருசு, இதுல ஊரை வேற சுத்தி காட்டுவாரா என்று தனக்குள்ளே விரக்தியாக புழம்பி நின்ற கவிமலரை பாரிவேந்தன் புருவம் உயர்த்தி முறைத்து பார்த்தான். உடனே ஜீப்பில் அவள் வேகமாக ஏறி அமரவும், கூலஸை கண்களில் தோரணையாக மாட்டியபடி வண்டியை இயக்கினான் பாரிவேந்தன். வண்டி நேராக மலரின் வீடு இருக்கும் சாலை வழியாக செல்லவும், மலரோ ஒன்றும் புரியாமல் முழித்தாள். வேந்தன் மலரின் வீட்டில் ஜீப்பை நிறுத்தவும், பைங்கிலி அவளோ பயந்து போனாள், தன்னை இங்கேயே விட்டு செல்கிறானோ என்று. நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்குங்க. இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன், நான் உங்க கூட வரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் உங்க கூட தான் வருவேன். என்னை தனியா விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க, நீங்க அவ்வளவுதான் என்று மிரட்டலாய் தன் பேச்சை முடித்தாள் கவிமலர். பாரியோ குளிர் கண்ணாடியை கண்ணில் இருந்து சற்று கீழிறக்கி அவளுக்கு புரியாத பார்வை ஒன்றை பார்த்து வைத்து மேலும் அவளை கடுப்பேற்றினான். அந்நேரம் வீட்டிற்குள் இருந்த மலரின் பெற்றோர் வெளிவாசலுக்கு வந்திருந்தனர். என்ன வெளியவே இருக்கீங்க, உள்ள வாங்க மாப்பிள்ள என்று உபசரித்தார் முத்துசாமி. அடியே மலரு, உள்ளவாடி, வந்து சாமி கும்பிட்டு கிளம்புங்க என்று வள்ளியும் மலரை அழைத்தார். மலரோ எங்கே தன்னை இங்கேயே விட்டு சென்று விடுவானோ என்ற எண்ணத்தில் வண்டியை விட்டு கீழே இறங்க மாட்டேன் என்பது போல அடமாய் அமர்ந்திருந்தாள். பாரிவேந்தனோ கீழே இறங்கிவிட்டு, நீ வரல என்பதை போல மலரை திரும்பி பார்த்தான். எதுக்கு, என்னை விட்டுட்டு நீங்க எஸ்கேப் ஆகவா என்று பார்வையிலே பதில் கொடுத்தாள் காரிகை. எம்பிட்டு எகத்தாளமா உட்கார்ந்திருக்கா பாருங்க மாப்பிள்ள என்று பாரியிடம் சொல்லிய வள்ளியோ மலரை பார்த்து, அடியே, நீ சென்னைக்கு தான் போற, அங்கே ஒன்றும் தங்க போறதில்ல, இறங்கி வா என்று கேலியாய் கூறினார் வள்ளி. எனக்கு தெரியும், நீ போமா என மலர் முகத்தை சிலுப்பிக் கொண்டு பதில் தந்தாள். அவளை விடுங்க அத்தை, நான் கேட்டதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க தானே என்று பாரி கேட்கவும், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாப்பிள்ள, இருங்க எடுத்துட்டு வரேன் என சொல்லி வீட்டிற்குள் சென்ற வள்ளி ஒரு கவரோடு வெளியே வந்து அதை பாரியிடம் கொடுத்தார். எதுக்கு மாப்பிள்ள இதை கேட்குறீங்க? நானும் எவ்வளோ தடவை கேட்டுட்டேன், ஆனால் பதிலே கொடுக்க மாட்டேறீங்க. இப்போவாச்சும் எதுக்காகன்னு சொல்லுங்களேன் என்று ஆர்வமாய் கேட்டு நின்றார் வள்ளியம்மை. இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, அப்படியே இன்னைக்கு ஒரு நாளும் பொறுமையா இருங்கத்த. அது என்ன விஷயம்னு உங்க பொண்ணு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லுவா, அப்ப கேட்டுக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம் என சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினான் பாரிவேந்தன். முத்துசாமியோ தன் கையில் சேமிப்பாக இருந்த சிறு தொகையை மலரின் கையில் கொடுத்தார். உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ தாயி என்று அன்பாக கொடுத்தார். அப்போ எனக்கு எதுவும் இல்லையா மாமா என்று உரிமையாக கேட்டான் பாரி. உங்களுக்கு இல்லாமலா மாப்பிள்ள என்று கூறியவாறே தன் சட்டை பையில் இருந்த ரூபாய் நோட்டை எடுத்து பாரியிடம் கொடுக்க போனார் முத்துசாமி. மாமா, நான் சும்மாதான் கேட்டேன், பணத்தை உள்ள வைங்க என்று பாரி சொல்லவும், அதை கேட்காமல் போன முத்துசாமி பாரியின் சட்டையில் பணத்தை வைத்து, எங்க பையன் கேட்டு நாங்க எப்படி மறுப்போம் என சொல்லி பாரியை நெகிழ வைத்திருந்தார் முத்துசாமி. கவிமலரும் இந்த காட்சியை புன்னகை ததும்பும் முகத்தோடு பார்த்து ரசித்திருந்தாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மலரு, மாப்பிள்ள கூடவே இரு, எங்கேயும் தனியா போயிடாத கண்ணு என்று இருவருக்கும் பத்திரம் சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பினர் மலரின் பெற்றோர். ஜீப்பானது மலரின் வீட்டை தாண்டியதும் மின்னல் வேகத்தில் சாலையில்
பாய ஆரம்பித்தது. முதல் முறையாக இந்த கிராமத்தை விட்டு வெளியூருக்கு செல்கிறாள் கவிமலர். அந்த ஆவலும் பூரிப்பும் அவள் முகத்தில் அலைமோதியது. அதுவும் தன்னவனோடு பயணிப்பது இன்னும் இன்பத்தை வாரி வழங்கியது தாரகைக்கு. கண்ணில் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி பாரிக்கு குளிர்ச்சியை தந்ததோ இல்லையோ, ஆனால் கவிமலரின் மகிழ்ச்சி நிறைந்த முகம் அவனுக்குள் இமாலய அளவு குளிர்ச்சியை அள்ளி வீசியது. ஆனால் அவன் கண்கள் காட்டும் பாவனையை கள்ளி அவளால் கண்டுகொள்ள முடியாமல் போயிற்று. இவன் சிரிக்கிறானா இல்லை முறைக்கிறானா என்று புரியாது சற்று அடக்கியே வாசித்தாள் கவிமலர். வண்டி கிராமத்தை விட்டு டவுனுக்குள் வந்ததும் நேராக சாலையில் செல்லாது மக்கள் குடித்தனம் இருக்கும் ஒரு வீதிக்குள் நுழைந்தது. இது எந்த இடம், எதற்காக இங்கே வருகிறோம் என்று புரியாது முழித்து பார்த்தபடியே வந்தாள் மலர். வண்டி ஒரு இடது வளைவில் திரும்பி ஒரு பெரிய வீட்டின் முன்பு நின்றது. அந்த வீட்டின் வெளி சுவரில் இது யாருடைய வீடு என்பதை குறிக்கும் விதமாக பெயர் பலகையும் மாட்டியிருந்தனர். அதை பார்த்ததும் அரண்டு போய்விட்டாள் கவிமலர். ஏற்கனவே அவளுக்குள் இருக்கும் காரணமற்ற பயத்தை மேலும் அதிகரிக்க செய்வதாய் இருந்தது அந்த பெயர் பலகையில் இடம்பெற்றிருந்த தகவல். தமிழ்ச்செல்வன் குடும்ப நல வழக்கறிஞர் என்று இருந்த பெயர் பலகையை கண்டு மலருக்குள் இனம் புரியாத பயம் ஊடுருவ தொடங்கியது. அவளின் பயத்தை உறுதிப்படுத்தும்படியாக இருந்தது பாரியின் அலைபேசி பேச்சு. சார், நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் கேட்ட ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கே பார்த்து முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்று பாரிவேந்தன் இயல்பாக பேசிக்கொண்டு இருந்தான் ஃபோனில். சரிங்க சார், நாங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்க என்று சொல்லி ஃபோனை துண்டித்து விட்டு மலரின் அருகே வந்தான் பாரிவேந்தன். என்ன அப்படியே உட்காந்துருக்க? இறங்கி வா, இங்கே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம் என்றான் பாரிவேந்தன். அதோடு பையில் இருந்து பத்திரம் போல ஏதோ சில பேப்பர்களை எடுத்து சரிபார்த்து கொண்டிருந்தான் பாரி. வந்ததே மலருக்கு ஆத்திரம். என்னை டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? வேலைக்கு போறேன்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போன ஆதங்கத்தில் ஏதோ 4 வார்த்தை அதிகமாக பேசிட்டேன். இதுக்காக இம்புட்டு தூரம் போகணுமா? ஏமாமா இப்படி பண்றீங்க? அப்ப நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் வேணாமா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படியோ, ஆனால் என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது. நான் இனிமேல் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன். ப்ளீஸ் வாங்க மாமா, நாம் இப்போவே இங்கிருந்து போகலாம் என்று முதலில் கோவத்தில் ஆரம்பித்து பின் வருத்தமாய் முடித்தாள் கவிமலர். அவளின் கூற்றை கேட்டு கடுமையாக முறைத்து பார்த்த பாரி மலருக்கு பதில் கூற வருவதற்குள் அங்கே வந்திருந்தார் வடிவேலன். பாரி பார்க்க வந்த நபர் இவர்தான். மலருக்கு இவர்தான் அந்த பெயர் பலகையில் போட்டிருக்கும் பெயருக்கு உரியவரா என்ற கண்ணோட்டத்திலே அவரை விழித்து பார்த்தாள். இவரை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது அவளுக்கு. ஆனால் இருக்கும் கவலையில் இது யார் என்று சட்டென ஞாபகம் வரவில்லை. ஏன் வெளியே நிற்கிறீங்க? உள்ள வாங்க வேந்தன் என்று கூறி உடன் அழைத்து சென்றார் வடிவேலன். அந்நேரம் வக்கீல் உடை அணிந்த தமிழ்ச்செல்வன் என்பவரும் தன் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியிருந்தார். தமிழ்ச்செல்வனின் வக்கீல் உடையை பார்த்ததும் தான் நினைத்தது உண்மைதான் என்று கிளி பரவியது பாவைக்குள். அழுகையும் வேறு வந்துவிட்டது. அதை அடக்கியவாறே சோபாவில் அமர்ந்திருந்தாள் கவிமலர். பாரியும் தமிழ்ச்செல்வனும் நன்றாக பேசிக்கொண்டனர். ஏற்கனவே அவர்களுக்குள் பழக்கம் உண்டு. பணியாள் ஒருவர் வந்து காஃபியை கொடுத்துவிட்டு சென்றார். மலரோ பதட்டத்தில் காஃபியை குடிக்காமல் இருக்க, காஃபியை குடிமா என்று சொல்லிய வடிவேலோ பாரியை பற்றி பேசினார். வேந்தனை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. என் பையன் தமிழ்தான் அவனோட நண்பன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அப்புறம் உங்கள் 2 பேரை பற்றியும் சொன்னான். அப்போதான் வேந்தன் எதுக்காக என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார்னு எனக்கு புரிஞ்சுது. ஆரம்பத்தில் அது என்னென்னு புரியாமல் எனக்கு இருந்த மற்ற வேலையால் நான் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் இப்போ என் பையனை வச்சு என்னை மீட் பண்ணி விஷயத்த சொன்னார்.
வேந்தனோட இந்த முடிவை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முடிவு எடுத்தது அவரா இருந்தாலும் அதை தொடர போறதுல உங்க பங்கும் இருக்கு இல்லையா? நீங்களும் மனப்பூர்வமா இதுக்கு சம்மதிச்சாதான் நான் மேற்கொண்டு எல்லாம் பண்ண முடியும் மலர். உங்களுக்கு சம்மதம் தானே என்று விடுகதை பாவனையில் வடிவேலன் கேட்கவும் மலருக்கு தலையே சுற்றியது. விவாகரத்து பற்றிதான் சம்மதம் கேட்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டவள் அத்தனை ஆவேசமாக, எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று சத்தமிட்டு கூறினாள் உறுதியாக. வாட், என்ன வேந்தன் இது? மலருக்கு விருப்பம் இல்லாமல் இதை செஞ்சா அதில் என்ன யூஸ் இருக்கு? நீங்கள் அவங்க கிட்ட பேசிட்டு தானே இந்த முடிவு எடுத்தீங்க. ஏன்னா படிக்க போகிறது அவங்க தான் இல்லையா? படிப்பை தொடர விருப்பமில்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறதுல எந்த பயனும் இல்லை பாருங்க என்று வடிவேலன் இப்போது மலருக்கு வேண்டிய தகவலை சொல்லிவிடவும், என்ன படிக்கிற விஷயமா என்று ஆச்சரியமாக கேட்டாள் கவிமலர். சார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவகிட்ட தனியாக பேசிட்டு வந்துடுறேன். நான் தான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு பார்த்தா நீங்கள் எனக்கும் மேலே போய் என்ன விஷயம்னு சொல்லாமலே அவகிட்ட சம்மதமானு கேட்டீங்க பாருங்க. இது எனக்கே ஷாக்கு தான் போங்க என்று படபடவென சொல்லி மலரின் அருகே வந்தான் பாரிவேந்தன். டேய் மச்சி, என்ன நடக்குதுங்க? நீ தங்கச்சி கிட்ட விஷயத்தையே சொல்லாமத்தான் கூட்டிட்டு வந்தியா என்று கேட்டான் தமிழ்ச்செல்வன். ஆமாம் செல்வா, அதுலேயும் உன்னை இந்த வக்கீல் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் நான் அவளை விவாகரத்து பண்ண போறேன்னு மேடமுக்கு பயம் வந்துடுச்சு. ஏற்கனவே பயந்து போய் இருக்கவகிட்ட உங்கள் அப்பாவும் சம்மதமான பொதுவாக கேட்கவும் இவ ஷாக் ஆயிட்டா என்று செல்வனுக்கு விளக்கம் கொடுத்தான் பாரிவேந்தன். அதான் தங்கச்சி வந்ததுலேருந்தே என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்களா என்று நகைத்து கூறினான் தமிழ்ச்செல்வன். ஐயோ, இங்கே என்னதான் நடக்குது? நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை என்று பாரியின் சட்டையை பிடித்து ஆற்றாமையாக கேட்டாள் மலர். பிடித்து இருந்த அவள் கையின் மேலே மெல்லிய முத்தம் ஒன்றை இட்டவன் மலரை இழுத்து கொண்டு செல்வன் கை காட்டிய ஒரு அறைக்குள் அழைத்து வந்தான் பாரிவேந்தன். வக்கீல் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே என்னதான் நடக்குது? உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கத்தான். என்ன கொடுத்துடவா? வேண்டுமென்றே அவளை கடுப்படித்தான் பாரி. எங்க கொடுத்துதான் பாருங்களேன், அப்புறம் தெரியும் இந்த மலர் யாருன்னு. விஷயம் விவாகரத்தை பற்றி அல்ல என்று ஓரளவுக்கு புரிந்ததும் தானும் பதிலுக்கு வம்பிழுத்தாள் கவிமலர். மலர் யாருன்னு மலரை விட இந்த மாமனுக்கு தாண்டி தெரியும். அம்புட்டு சீக்கிரம் எல்லாம் உன்னை விட்டு தர மாட்டேன். நமக்கு பிள்ளை பிறந்து நம்ம பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் பிள்ளை பிறந்து உன்னை பாட்டியாக்கி அதுக்கு அடுத்த ஜென்மமும் நீதான் எனக்கு மனைவியா வரணும்னு கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை போட்டு உன்னையும் சேர்த்து தான் அழைச்சிட்டு போவேன். நான் இல்லாமல் என் மலரு கஷ்டப்படக்கூடாது பாரு. உன்னை தனியாக தவிக்க விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி என்று ஆத்மார்த்தமாய் காதலை எடுத்து கூறியிருந்தான் பாரிவேந்தன். விழிகளில் நீர் படர தன் மாமனை இறுக அணைத்து கொண்டாள் கவிமலர். தாரமே தன் ஆதாரம் என்று வாழும் வேந்தனோ தன் பெண்ணரசி அவளை ஆதூரமாய் அணைத்து அவள் உச்சந்தலையில் முத்தம் வைத்தான் பாரிவேந்தன். மலரு, வடிவேல் சார் யாருன்னு உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காதுதான். ஆனால் அவரு தான் நீ படித்த காலேஜோட முக்கியமான சேர்மன். அவரை நீ காலேஜில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மட்டும்தான் பார்த்துருப்ப. அதான் உனக்கு சட்டன்னு ஞாபகம் வரல என்று புரிய வைத்தான் பாரி. அட ஆமா, இப்பதான் இவர் யாருன்னே தெரியுது. ஆனா இப்ப எதுக்கு இவரை பார்க்க வந்திருக்கோம்? இன்னும் புரியாமலே கேட்டாள் மலர். பெண்களுக்கு தனக்கு பிடித்த அன்பான நபர் அருகில் இருந்தால் யோசிக்கும் திறனை பற்றி மறந்துவிட்டு அந்த அன்பான நபரை நேசிப்பதையே பிரதான வேலை என்று எண்ணி மூளையின் ஹார்மோன்கள் செயல்படும். அதாவது மகிழ்ச்சியில் மற்றதை யோசிக்க மறந்துவிடும். அதே செயல்தான் இப்போது மலரின் விஷயத்திலும் நடந்தது. பாரி ஊடல் எல்லாம் மறந்து தன்னோடு இயல்பாக அன்பாக பேசிவிட்டான் என்ற மகிழ்ச்சியில்
மற்ற அனைத்தையும் மறந்து கேள்வி கேட்டு நிற்கின்றாள் மங்கை இவள். அடியே மக்கு பொண்டாட்டி, நீயாடி இந்த அறிவை வச்சுக்கிட்டு காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்கின? அந்த கடவுணர் பேச்சையெல்லாம் நம்பி உன்னை மறுபடியும் படிக்க வைக்க முடிவெடுத்து தப்பு பண்ணிட்டேனோ என்று குறும்பாய் வம்பு இழுத்தான் பாரி. என்ன, படிக்க வைக்க போறீங்களா? உற்சாகமாய் கேட்டாள் மலர். ஆமாண்டி, என்னோட தங்க பொண்ணு பாதியில விட்ட படிப்பை மீண்டும் போய் படிக்க போறா. அதுக்குத்தான் வடிவேல் சாரை மீட் பண்ணி உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க வந்திருக்கோம். அத்தை ஒரு கவர் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அதில் இருந்தது உன்னோட சர்டிஃபிகேட் தான் என்று முழு தகவலையும் கூறினான் பாரிவேந்தன். மலருக்கோ இன்ப அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் பேச்சே வரவில்லை. செய்வதறியாது உறைந்து பாரியை விழி அகலாது காதலாய் பார்த்து நின்றாள் கவிமலர். ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன் என சொல்லி வெளியே போனவன் திரும்பி வரும்போது கையில் ஒரு கவரோடு வந்தான் பாரி. இந்தா, இதை பிரிச்சு பாரு என்று சொல்லி மலரின் கைகளில் அவளின் எதிர்காலத்தையே வைத்தான் பாரிவேந்தன். அந்த வெள்ளை நிற கவரை பிரித்தாள். உள்ளே இருந்த தாளை வெளியே எடுத்து படித்த கணத்தில் மலரின் கை விரல்கள் மெலிதாக நடுங்க தொடங்கியது. அது அவளது கல்லூரியின் சேர்க்கை கடிதம். குடும்ப சூழ்நிலையால் 2ஆம் ஆண்டோடு அரைகுறையாய் நின்று போன அவளது டிகிரி படிப்பு அதே கல்லூரியில் அதே வகுப்பில் 3ஆம் ஆண்டை தொடர்வதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதி அதில் இருந்தது. மலருக்கு சந்தோஷத்தில் வார்த்தைகளை கோர்க்க முடியவில்லை. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது தப்பில்லை மலரு. ஆனால் அந்த வேலை உன் தகுதிக்கு குறைவாக இருக்கக்கூடாது. நீ ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு போய் உன் அடையாளத்தை தேடிக்கிறத விட அரைகுறையாக நின்ன உன் படிப்பை முடிச்சு நிமிர்ந்த தலையோட ஒரு நல்ல பதவியில் உட்காரணுங்கிறது தான் என் ஆசை. அதான் உனக்கு தெரியாமல் கல்லூரி முதல்வரை சந்திச்சு உன்னோட பழைய மதிப்பெண் சான்றிதழை கொடுத்து மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்த்தேன். நாம் சென்னைக்கு போயிட்டு வந்து 2 நாளில் நீ காலேஜில் ஜாயின் பண்ணுற. அதுக்கான ஃபைனல் சைன் வாங்கத்தான் வடிவேல் சாரை மீட் பண்ண வந்தோம். இவரும் முக்கியமான பர்சன், அதான் நேர்லையே பார்க்க வந்திருக்கோம் என்று பாரி முழுவதும் சொல்லி முடித்தான். சந்தோஷம் ஒரு பெரு வெள்ளமாய் வந்து அவள் நெஞ்சை அடைக்க என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். தன் விருப்பத்தை கணவன் நிராகரித்து விட்டான் என்று நினைத்து வருந்தியவளின் கையில் அதைவிட பெரிய பரிசாய் படிப்பை கொடுத்து அவளை காதலால் கொண்டாடியிருந்தான் பாரி. காற்றை விட வேகமாய் பாய்ந்து தன்னவனை இறுக அணைத்து அவன் முகம் முழுவதும் முத்தமலை பொழிந்தாள் கவிமலர். யோ, யாரையா நீ? எதுக்காக இவ்வளவு தாமதமா என்கிட்ட வந்த? நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். தாமதமா கிடைச்சாலும் தங்கமா கிடைச்சிருக்க. லவ் யூடா மாமா, லவ் யூ சோ மச் என்று காதலின் மிகுதியில் கூறி அவனை கொண்டாடி தீர்த்தாள் கவிமலர். அவள் கேட்டது ஒரு சிறு சிறகுதான். ஆனால் அவனோ அவள் கைகளில் முழு வானத்தையே கொண்டு வந்து கொடுத்து விட்டான். சுயமாய் நிற்க வேண்டும் என்ற என் சிறு பிடிவாதத்திற்கு நீ தந்த விடையோ நான் வாழ்நாளெல்லாம் வியந்து பார்க்கும் பெரு அதிசயம்.